நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிடப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தரும், எங்கள் எதிராகவே நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை தரும், எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அவருடைய மரியே வாழ்க, ஆண்டவருடனே உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய கர்த்தருடைய கன்னியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 2025 கடந்து 26 நுழைச்சிட்டோம். இதுவரை நம்ம தாங்கி வழிநடத்த தேவனுக்கு ஒரு நன்றி பாடலோடு ஆரம்பிப்போம். பாடலில் 448. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் திருவழினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் திருவழினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுமந்தீர். தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுமந்தீர். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, எந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூங்கி தினம் சுமந்து சருகிறீர், தகப்பன் போல தூங்கி தினம் சுமந்து வருகிறீர். தாய் போல ஆட்சி தினம் தேற்றி வருகிறீர், தாய் போல ஆட்சி தினம் தேற்றி வருகிறீர். நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா. காவினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகந்தந்தீர். காவினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுமந்தந்தீர். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கழுகு போல சுமந்த தினம் பறக்க செய்கிறீர், கழுமணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். கழுகு போல சுமந்த தினம் பறக்க செய்கிறீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா. தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகந்தந்தீர். தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகந்தந்தீர். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. மேய்ப்பன் போல
கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குதே இரக்கத்தினாலே. நோய்கள் பாவங்கள் பலவீனங்கள் துக்கங்கள் பாடுகள் சுமந்து தீர்த்தீர். நோய்கள் பாவங்கள் பலவீனங்கள் துக்கங்கள் பாடுகள் சுமந்து தீர்த்தீர். நன்றி ஐயா இயேசையா, 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 நன்றி ஐயா இயேசையா. தாங்கினே தாங்கினே சுமந்தே சுமந்தே தாங்கினே தாங்கினே சுமந்தே சுமந்தே கருவில் தாங்கி வந்தேன் கிருபையினாலே என்னால் வரை தாங்குதே இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தேன் கிருபையினாலே என்னால் வரை தாங்குதே இரக்கத்தினாலே. ஆம் தகப்பனே, தாயின் கருவிலிருந்து எங்களை தாங்கி வந்து இதுவரை வழிநடத்தி வந்து இந்த புதிய ஆண்டுக்குள் எங்களை அடியிருக்க வைத்த உதவி செய்த தேவனே நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கடந்த ஆண்டெல்லாம் எங்களை கண்ணின் மழை போல பராமரித்து பாதுகாத்து புதிய ஆண்டுக்குள் அழைத்து வந்தீரே. அதை செய்த அளவில்லாத நன்மைகளுக்காக மக்கள் நன்றி சொல்ல மாட்டேன். நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. நன்றி சொல்லாமல் எங்களால் இருக்க முடியாதே. இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறேன். நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறதே. பாடுகள் துக்கங்கள் பலவீனங்கள் இருந்த போதிலும் நாங்கள் தள்ளாடாதபடி எங்கள் கால்கள் தள்ளாட விடாதபடி நீ தாக்கிக் கொண்டீரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்த மாட்டேன். எங்கள் பலவீன நேரம் என்பது பலத்தால் இடைக்கட்டைகளை எடுத்து பயன்படுத்துகிறதே மக்கள் நன்றி அப்பா. இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்த போது கூட சமாதானத்தின் தேவனாக நீ இருந்து எங்களை ஆளுகை செய்து வருகிறீரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்த மாட்டேன். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமக்கென்று எங்களை பிரித்தெடுத்து எங்கள் பெயர்களை உள்ள கைகளில் பொறித்து வைத்திருக்கிறீரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்த மாட்டேன். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இன்னும் நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒரு நன்மையும் கிருபையும் எங்களை தொடரவும் உமது நாமத்தை பாப்பா பறைசாற்று பிள்ளைகளாக இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தி வருகிற மேலான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. நீ இந்த நேரத்திலும் நாங்கள் இந்த ஒன்று கூடி இந்த ஜெபிக்கிற இந்த வேலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு துணையாக இருந்து நாங்கள் என்ன ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த இடைஞ்சல்கள் வராதபடி எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீராக. அது மகிமையின் தேவ பிரசன்னத்தால் இந்த இடத்தை நிரப்புங்காண்டவரே, நிரப்புங்காண்டவரே. நாங்கள் வந்தது நல்லது என்று காணப்பட்டதான கேள்விகளை கூற்று மாட்டவரே, அற்புதங்கள் செய்பவரே, அதிசயங்கள் செய்பவரே, இந்த இடத்தில் நாங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற தகப்பனை எங்களோடு வெள்ளெடுத்தருமாய் இந்த கருத்துல கொடுத்தையா. செய்தி கொடுக்கும் தாசனை மறைத்து நீங்க பேசுங்க. பாடல் பாட ஒவ்வொருவரும் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு வல்லமையோடு நாங்கள் பாடி ஆராதிக்க துதிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்தில் தாழ்த்துற மாட்டேன். நீரே பொறுப்படுத்திக்கணும். இந்த ஜெபாரதனை முற்றிலுமாக நீ பொறுப்படுத்து. நீ எங்களோடு இருக்கிறது வெள்ளெடுத்ததுமா இந்த கரங்களுக்குள் கொடுக்கும். இதற்கு தடையாக இருக்கிற வானத்தில் சுற்றுகிற பொல்லாதாவிகள், இந்த எல்லைகளில் சுற்றுகிற கிரியைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த எல்லையை விட்டு அப்பாலே போகும்படி கட்டளை கொடுக்கிறேன் அப்பா. இந்த வீட்டை சுற்றி அப்பா வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள மாட்டது மகிமை தேவக்காரம் எங்களோடு கொடுக்கட்டும். நாங்கள் ஈரெடுக்கும் துதிகள், ஆராதனைகள், சோத்திரங்களை உங்கள் சமூகத்துக்கு கொண்டு வர இப்பொழுதே பரலோகத்தின் தூதர்கள் இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். புதிய வருடத்துக்கு நுழைந்தால் என்னவாகும்? நியூ இயரா இருக்குமா? முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதோட இதோட ஓஸ்டா கூட போகலாம். ஆனா அதே இது ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். சென்ற வருடத்தை நம்ம திரும்பி பார்த்து எதையெல்லாம் நம்ம சரி செஞ்சிருக்கோம், எது எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்
நம்ம குடும்பத்துல இருக்கு. இன்னும் யாரெல்லாம் வந்து பெயரளவு கிறிஸ்தவர்களா நம்ம குடும்பத்துல இருக்கிறாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறாங்க. இன்னும் நம்ம குடும்பத்தை எப்படி ஆண்டவருக்குள்ளாக நடத்துவது நாம் சிந்திச்சு பார்த்து, நம்ம வாழ்க்கையை நாம நிதானித்து பார்த்து அதையெல்லாம் சரி செஞ்சா இந்த வருடம் எப்படி இருக்கும்? உண்மையாலுமே ஒரு ஆசீர்வாதமான ஒரு புதிய வருடமாக இருக்கும் இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. யாராவது புதிய துருத்தியில பழைய திராட்சை ரசத்தை ஊத்துவாங்க, இல்ல பழைய திராட்சை ரசத்தை போய் புதிய துருத்தியில ஊத்துவாங்களா? ஊத்துல என்ன வாங்குவோமா? என்ன வாங்குவோமா? அந்த பையன் புதிய திராட்சை ரசம் பையன் பழைய தூர் பையன் என்ன பண்ணிடும்? புதிய ரசம் கிழித்து. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? புதிய ரசத்தை ஊத்த போறேன்னா புதிய பையன் போய் புதிய வருடத்தை கொடுத்துருக்காரு. அப்ப நாம எப்படி போகணும்? புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக, இன்னும் எக்ஸாக்டா அவைக்குரிய பிரகாரமா சொல்லணும்னா பழைய மோசம் போக்குகிற நடத்தைகளுக்குரிய பழைய பாவ மனுஷனை கலைந்து கொண்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் அணிந்து கொள்ள இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த வருடம் நமக்கு மாத்திரமல்ல, நம் மூலமாக மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 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 எனவே அந்த சிந்தனையோடு இன்னும் நம் வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரிடத்திலே முழுமையாக ஒப்புக் கொடுக்காத காரியங்கள், இன்னும் நம் வாழ்க்கையிலே நாம் திருந்தாத காரியங்கள், இன்னும் நம் வாழ்க்கையிலே நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்கள், அவைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து இரக்கமுள்ள தந்தையினிடத்திற்கு நம் முழு இருதயத்தோடு அவரது இரக்கங்களை பிடித்துக் கொண்டு அவரது கிருபையை பிடித்துக் கொண்டு கண்ணீரோடு கூட விரும்புவோம். சிந்தனையோடு உலகையே முழுவதுமாக அர்ப்பணித்து அவரது பாதத்தில் சரணடைந்து இந்த பாடலை என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி தந்தானே பணியை போட பெண்மையாவே முற்றிலும் பெண்மையாவே ஏசையா 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 அப்பாவும் பாதம் சரணடைந்தே அன்பின் தகப்பன் நீதானையா செய்த பாவங்கள் கண் முன்னே நான் கண்ணீரோடே என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தானே நான் மணியை போல பெண்மையாவே முற்றிலும் பெண்மையாவே ஏசையா 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 ஆண்டவரே இப்போது கூட
கூர்ந்தால், எங்கள் குற்றங்களை எல்லாம் நீர் நினைவு கூர்ந்தால் நாங்கள் உமக்கு முன்பாய் நிற்க முடியுமோ ஆண்டவரே? இப்பொழுது கூட ஈசோப்பினால் எங்களை கழுவி விடுவோப்பா. நீர் எங்களுக்காக சிலுவையிலே சிந்தின இந்த பரிசுத்த திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி முற்றிலும் பரிசுத்தமாக்குவோப்பா. ஆமாண்டவரே, அப்பொழுது நாங்கள் குறை பணியிலும் வெண்மையாவோம். ஆமாண்டவரே, இழந்து போன மீட்பின் மகிழ்ச்சியை, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தாருப்பா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இந்த வருடத்திலும் கூட கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதமான வருடமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடையாயிருக்கிற எங்கள் பாவங்கள், மீறுதல்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே இப்போது நீர் அகற்றி போடும் கர்த்தாவே. கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் போல ஆண்டவரே எங்கள் குற்றங்களை நீர் அகற்றி விட்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, மீட்க கூடாதபடிக்கு உடைய கை குறுகவும் இல்லை, எவங்களை கேட்க முடியாதபடிக்கு உங்கள் செவிகள் அந்தமாகவும் இல்லையே அப்பா. பாவங்கள் தானே அப்பா மதிர்ச்சுவர் போல உமக்கும் எவக்கும் இடையே இடைஞ்சலாக இருக்கின்றன ஆண்டவரே. இப்பொழுதும் அந்த மதில் போன்று நிற்கிற, இந்த எரிகோ மதில் போன்று நிற்கிற பாவங்களை, நீங்கள் அக்கிரமங்களை, நீங்கள் மீறுதல்களை எல்லாம் ஒரு பெரிதான இரக்கத்தினால், ஒரு காருண்யத்தினால் ஆண்டவரே நீர் அகற்றி போட்டு மீண்டுமாக மகனாக எங்களை தூக்கி எடுக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தினால் பரிசுத்தமாக்குகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவியானவரே இப்போதும் கூட எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையாய் இறங்குகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, வேண்டாத பலவீனங்களை எல்லாம் நீர் சுட்டரிக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உகந்த காணிக்கையாய், உகந்த தூய பலியாக எங்களை நீர் மாற்றுகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்படியே நீர் செய்கிற தயவுக்காய், கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. சீயோனுக்கு ஒரு பிரியத்தின்படி நீர் நன்மை செய்யும் அப்பா. ஒரு ஜனத்திற்கு ஒரு பிரியத்தின்படி நீர் நன்மை செய்யும் அப்பா. எருசலேமின் மதில்களை ஆண்டவரே, விழுந்து போயிருக்கிற எங்கள் கூடாரத்தை, இடிந்து போயிருக்கிற எங்கள் வீட்டை ஆண்டவரே மீண்டுமாக ஒரு அன்பினால் கட்டுவப்பா, ஒரு சமாதானத்தினால் கட்டுவப்பா, இரக்கத்தினால் கட்டுவப்பா, ஒரு காருண்யத்தினால் கட்டுவப்பா. அப்படியே நீர் செய்ய போகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்னை தகப்பன் நீதானையா, சிறுவையின் வழியே மனமிறங்கி மீட்பின் மகிழ்ச்சியை தந்தீரையா. இசையா நன்றி, இசையா நன்றி. கரங்களை அசைத்து இசையா நன்றி, இசையா நன்றி, இசையா நன்றி, இசையா நன்றி, உமக்கே நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. So ஆண்டவர் நம் பாவங்களை எல்லாம் இப்ப என்ன பண்ணி விட்டார்? நீக்கி விட்டார், மன்னித்து விட்டார், அதை முற்றிலுமாக அகற்றி போட்டார். எந்த அளவுக்கு அகற்றி போட்டார்? சூப்பர். எந்த அளவுக்கு? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் நமக்கு தெரியுமா? உலகம் ஒரு கணக்கு சொல்லும் இவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா பைபிள் சொல்ற கணக்குப்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் என்னன்னு யாருமே இன்னும் அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? பாவங்களை, மீறுதல்களை, நம் குற்றங்களை எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டார்? அகற்றி விட்டார். ஏன் அப்படி பண்றாரு? தெரியாம கூட அதை என்ன பண்ணிடக்கூடாது, இனி அவர் அதை பார்த்திடக்கூடாது. தெரியாம கூட இனி அது அவருடைய நினைவுக்கு வந்துடக்கூடாது. அதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? ஏன்னா ஆண்டவருக்கு என்ன விருப்பம்? ஆண்டவருடைய பிரியம் எது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படிதான் வசனம் சொல்லுது.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனா என்னவா இருக்குது? உங்களை ஆசீர்வதிக்கலாம், உங்களை பார்க்கலாம் நினைக்கும் போது என்ன தெரியுது? உங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள் எல்லாம் தெரியுது. ஆண்டவருடைய நாமம் என்னன்னு வேதம் சொல்கிறது? அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். உலகின் பாவங்கள் எல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது சிலுவையிலே சுமத்தப்பட்ட போது என்ன ஆச்சு? பிதாவாகிய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவரை நம் நிமித்தம் கைவிட்டார் இல்லையா? ஆண்டவர் எதற்காவது புலம்புனாரா? இந்த ஆண்டவரை சிலுவையில் அடைஞ்சீங்க, ஏன் ஆண்டவரை ஏறி ஏறி என்னை ஏன் சிலுவையில் அடைஞ்சீர்கள் கேட்டாரா? என்ன கேட்டாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை? நம் நிமித்தம் அவர் கைவிடப்பட்டார் இல்லையா? நம் நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அவர் அந்த சாபமான முள்முடியை, அந்த சாபமான சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே அவருடைய பரிசுத்த திருநத்தத்தினால் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இதே பரிசுத்தத்தை நாம் என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். இது சாதாரண காரியமா? இந்த உலகத்துல பரிசுத்தத்தை காத்துக் கொள்வது சாதாரண காரியமா? ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா? ஏன்னா நம்ம கைக்குள்ளேயே எல்லாமே இருக்குது இப்போ இல்லையா? உலக அசுத்தங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் மோசம் போக்குகிற காரியங்கள், நீ அது பத்தாவது சர்ச்சுக்குள்ளேயே வந்துருச்சு இல்லையா? உலகத்தை சர்ச்சு மாதிரி மாத்தணும்னு சொன்னா நாம என்ன பண்றோம்? சர்ச்சையே உலகமா மாத்தி இல்லையா? அதையே ஒரு ஷாப்பிங் மாலாக, கிளப்பாக மாத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு நாம ஒரு காரணம் சொல்லுவோம். ஆனாலும் இதுதான், இப்படிதான் இந்த மோசமான காலத்துல நாம எப்படி வாழணும்? நோவாவை போல, அந்த லோத்தை போல அவங்களோட காலம் எப்படி இருந்துச்சு? நம்ம காலம் மாதிரிதான் அவங்க காலமும் இருந்துச்சு. அப்படிதான ஆண்டவர் சொல்றாரு, அந்நாட்கள் நோவாவின் காலத்தை போல, லோத்தின் நாட்களை போல இருக்கும். அப்படிப்பட்ட மோசமான காலத்துலதான் அவங்களும் வாழ்ந்தாங்கல்ல. நாம மட்டும் சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆயிட முடியுமா? முடியாது. அதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? நம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு, பரிசுத்தமாக தொடர்ந்து ஓடுவதற்கு தான் என்ன பண்ணிருக்காரு? ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதனால இன்னைக்கு இந்த தீர்மானத்தோட நாம வாழணும் இல்லையா? நினைக்கலாம், நான் வாழ்ந்து என்ன பிரதர் பண்றேன், நான் என்ன பிரதர் பெரிதா பாவமா பண்றேன், ஏதோ ஒரு சீரியல் பாக்குறேன், ஏதோ இது கூட பண்ணாம எதுக்கு பிரதர் இருக்கிறோம் அப்படின்னு நாம கேட்கணும். ஆனா ஒண்ணு நாம புரிஞ்சுக்கணும், என்னன்னா நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு பரிசுத்தம் இருக்குதோ அது என்ன பண்ணும்? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே அது போய் என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். அது போய் அவங்கள தாக்கும். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில மோசமானது இருக்குதோ அதுவும் என்ன பண்ணும்? அவங்கள போய் அஃபெக்ட் பண்ணும். அப்ப இன்னைக்கு நாம தான் அதை முடிவு பண்ணிக்கணும். நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்க கையில தான் இருக்குது. ஆண்டவர் ரெடி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடி. இன்ஃபேக்ட் என்ன சொல்லிட்டாரு ஆண்டவர்? ஆண்டவர் கொடுத்த எல்லா, இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்த பிரேயர் எல்லாம் பண்ண போறோம். ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு தர போறாரு இல்லையா? ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது பார்த்ததுக்கு அவர் வேற சொல்லியிருக்காரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், பைபிள்லயே இல்லாததை கேட்டா கூட அதை நான் செய்வேன்னு வேற செக்ல கையெழுத்து வேற போட்டு கொடுத்தேன் இல்லையா? ஆனா நாம தான் என்ன பண்றோம்? வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்திரிக்காமல் இன்னும் பிசாசுக்கு அடிமையாக, பாவத்திற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை ஆண்டவர் இன்னைக்கு முறித்திருக்கிறார். இதை தொடர்ந்து காத்துக்கொள்வோம். இந்த ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான, ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக அமையட்டும். அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை நம் முழு இருதயத்தோடு உற்சாகமாக பாடுவோம். இதயத்தோடு உம்மை துதிப்பேன்.
பிரதமானவரின் மறைவில் இருக்கிறார். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் எழுதப்பட்டுள்ள வசனம். இந்த வருடத்திலும் கூட எத்தனையோ விதமான அச்சுறுத்தல்கள், எத்தனையோ விதமான உள்ளாத காரியங்கள் தேசத்தில் நிகழ்ந்தாலும் உன்னதமானவரே எங்கள் உறைவிடம் என்று பாடிய உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் வீட்டாரையும் ஆண்டவர் தாமே நமது சிறகுகளின் நிழலிலே மறைத்து கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ள போகிற கிருபைக்காக நன்றி செலுத்தும். ஆமென், 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 ஆமென். இந்த வருடம் அவரே நமக்கு புகலிடம், அவரே நமக்கு உறைவிடம். ஆமென், 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 ஆமென். எதிரியின் கை ஓங்காதபடிக்கு நம் கிறிஸ்தவர்களை நம் விசுவாசத்திற்கு எதிராக பலவித போராட்டங்களை கொண்டு வருகிற இந்த பொல்லாத தேசத்தை பிடித்து வாட்டுகிற பொல்லாத துன்மார்க்கர்களின் எல்லா மறைவான திட்டங்களுக்கும், எல்லா பொல்லாத திட்டங்களுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி காத்துக் கொள்ள போகிற கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், 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 ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. பார்வோனின் படைகளை செங்கடலிலே வீழ்த்தி அதே வழியிலே இஸ்ரவேலரை கடந்து போக செய்த அந்த உன்னதமான தேவன், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படியே நமக்கு இந்த நாட்களிலே செய்ய போகிற கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், 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 ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். பேசலாம். நம்ம விசுவாசிக்கிறோம் இல்ல, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். யதார்த்தமா சொல்லணும், கிறிஸ்மஸ் போய் பார்த்துருப்பீங்க இல்லையா? என்னோட பல்லாக்கு அதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். அதெல்லாம் எங்கேயோ வடநாட்டுல நடந்தது மட்டும் இல்ல, இனி நம்ம நாட்டிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் கூடி சீக்கிரம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய நாட்கள்ல தான், அந்த பயங்கரமான பொல்லாத நாட்கள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுல இருந்து நாம எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? யார்கிட்ட வரும்? உன்னதமானவரின் மறைவில் வந்து நாம் அடைக்கலம், அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அதை விட்டுட்டு நாம இந்த கட்சி நம்மளை காப்பாற்றும், அந்த தலைவர் நம்மளை காப்பாற்றுவார், இவர்தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம்?
எப்படி இந்த காணாம போனதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்தோனியார்ட்ட போனது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புனிதர் வச்சிருக்கிற மாதிரி இப்ப நம்ம சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர் மாதிரி ஒரு கட்சியை, ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரை நாம வச்சிருக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவரு விட்டுருவாரு. உனக்கு அவர் இருக்கிறாரேப்பா, நான் இதுக்கு உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு ஆண்டவர் நம்ம விட்டா பரவாயில்லையா? பரவாயில்லையா? அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பணும் இல்லையா? வேதத்தில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை இதெல்லாம் ஒன்றும் புதிது கிடையாது இல்லையா? வேதத்திலையும் இது போன்ற விசுவாசத்திற்கு போராட்டமான காலங்களை நாம் பார்க்கிறோம். அதன் மத்தியிலும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி விசுவாசத்திற்கு சாட்சியா எழுப்பி நின்றார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி நாம் வாழ்ந்த இந்த நாட்களிலும் எத்தனையோ சாட்சிகளை நம்ம நாட்டிலையும் பார்க்கிறோம், வெளிநாட்டிலையும் பார்த்திருக்கிறோம், இன்னும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? விசுவாசத்தை விட்டு பின்வாங்க கூடாது. அதே மாதிரி மனுஷனை நம்பி தேவனை விட்டுக்கூடாது. அதான் ஆண்டவரே சொன்னாரு, கர்த்தரை நம்புகிறார், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்னு சொல்றது வேதம். நீர்க்கால்கள் போல காணப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராக இருக்கிற மரத்திற்கு வருவான். கோடை காலத்திலும் அவனுக்கு பயம் இல்லை, உஷ்ண காலத்திலும் வறட்சி காலத்திலும் அவனுக்கு குறையில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. எரேமியா புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அதே இது இன்னொன்னு வேலை சொல்லுது. என்ன சொல்லுது? மனுஷனை தன் நம்பிக்கையாக மாம்சமானதை தன் புயபலமாக்கி, இந்த மனுஷன் எனக்கு செய்வான் அவன் மேல வைக்கிற நம்பிக்கை, இந்த கட்சி இவங்க நம்மளை பாதுகாத்துக்குவாங்க அப்படின்னு அவங்க மேல வைக்கிற நம்பிக்கை. இன்னொன்னு என்னது? எல்லாம் நான் பாத்துக்குவேன், எனக்கு தெரியும், எனக்கு இதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும், எனக்கு இந்த நாட்கள்லயும் எப்படி டிப்ளமேட்டிக்கா வாழணுங்கிற ஐடியா எனக்கு இருக்குது, சரியா? அந்த மாதிரி நான் அனுசரிச்சு போய்க்குவேன். நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை ஒண்ணு. இப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்டவனாமோ மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்ட. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க, நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையே எப்படி? இதுதான் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்னவா உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்படி விலகி போனவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு வேதத்தில் நாம் படிக்கணும் இல்லையா? இவரையர் அதிகாரத்துல அவ்வளவு அழகா சொல்றேன் இல்லையா? இன்னும் வரவிருக்கிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே தாமதம் பண்ணாமல் வருவான். பின்வாங்கி போவானானால், ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மீது என் ஆத்துமா பிரியமாய் இராது. நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ரட்சிப்பு ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த நம்பிக்கையோடு எப்போதும் ஆண்டவரை நம் கண்கள் முன்பாக வைத்து இந்த பாடலை பாடுவோம். Rain
அவரே உண்டார், அவரே உனக்கு எல்லாமாக இருக்கிறார். ஒரு ஆயன் எப்படி தன் மந்தையை உள்ளுள்ள இடங்களில் அப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணித்துறையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல ஆயனாக இத்தனை ஆண்டு காலம் நீ மேய்த்து வந்த அந்த இனியும் உன்னை தொடர்ந்து நடத்துவார், இனியும் உன்னை ஏந்துவார், இனியும் உன்னை சுமப்பார், இனியும் உன்னை தப்புவார். தேவனாகிய கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார், அவர் உண்மையில் நினைவாய் இருக்கிறார். அவரால் நீர் என்றும் மறக்கப்படுவதில்லை. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கவலைகளை எல்லாம் ஆண்டவரின் பாதத்திலே ஒப்படைக்கிறது. அவரையே நீ பற்றிக் கொண்டு அவரே உன் செல்வமாக, அவரே உன் தாகமாக ஐயா சொல்வதை போல ஆண்டவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது, நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனந்த தைல அபிஷேகம் சமூகத்திலே நிறைவாய் இருக்கிறது. எனவே இப்பொழுதும் கூட தெய்வமான தேவ பிரசனத்தில் உன்னையே நீ ஒப்படைக்கும் வரிகளை திருப்திக்கும் எட்டாத ஒரு தேவ சமாதானம் இருதயத்தை ஆண்டவருக்குள்ளாக என் செல்வ எல்லாமே நீதானையா, என் செல்வ எல்லாமே நீதானையா, எனக்குள்ளே வாழ்கின்றே அசைவுற விடமாட்டே, எனக்குள்ளே வாழ்கின்றே அசைவுற விடமாட்டே, எனக்குள்ளே வாழ்கின்றே அசைவுற விடமாட்டே. கரங்களை அசைந்து என்னே சரே என்னே சரே என்னே சரே என்னே சரே எப்போதும் நீதானையா, என் முன்னே நீதானையா, என் நேச நீதானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே, பேரின்பம் நீதானையா, நிரந்தர பேரின்பமே, எப்போதும் என் முன்னே உம்மை நான் நிறுத்தியுள்ளேன். என் மீட்பர் நீதானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே, என் மீட்பர் நீதானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே, குறை ஒன்றும் எனக்கில்லையே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. ஆமென், 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 ஹalleluya, 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 ஹalleluya. இனி நம்ம வாழ்க்கையில என்ன இல்ல? குறை இல்ல. இப்ப என்ன இருக்கு நம்ம வாழ்க்கையில? நிறைவு வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறோமா? நம்புறோமா? இனியும் தேவைகளை நினைத்து நாம் என்ன பண்ணக்கூடாது? மனம் உடைந்து போகக்கூடாது. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். திருப்பாடல்கள் 139 அழகாய் இப்படி சங்கீதக்காரன் சொல்கிறார், நம் நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்தே அறிகிறார், நம் நாவிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். இல்லையா? ஏன் அப்படி? ஏன்னா நம் தாயின் கருவில் நாம் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்து நமக்கென நம்மை முன்குறித்து பிரித்தெடுத்திருக்கிறார். இல்லையா? பிரித்து எடுத்ததுனாலதான் என்ன பண்ணிருக்கிறோம்? நம்மளாம் இந்த மாதிரி ஆவிக்குரிய ஜப கூட்டங்களுக்கு வருகிறோம். இல்லையா? எத்தனையோ பேர் இந்த பகுதியில் இருந்தாலும், எத்தனையோ பேர் நம்ம அன்பியத்துல இருந்தாலும், எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்பிள். இல்லையா? விரல் விட்டு நம்முடையவர்கள் தான் வந்திருக்கிறோம். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அவர் நம்மை பிரித்தெடுக்கிறார். நீங்க மற்றவர்களை போல சாதாரணமானவர்கள், 10ஓட 11 இல்லை. நீங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷமாக முன்குறிக்கப்பட்டவர்கள்.
நீங்கள் உங்கள் வாழ்க்கை மட்டும் ஆசீர்வாதமாக இருக்க போவதில்லை, உங்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு தொடர்ந்து இவர் கூட்டத்திலே நல்ல ஆவியானவர் தாமே வாசிப்போம். ஓசையா 14ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிப்போம். ஓசையா 14ஆம் அதிகாரம் 5-6 வசனம். தானியேல் புத்தகத்துக்கு அடுத்து 6ஆம் வசனம் தான் இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்தம். நாம் 5ஐயும் சேர்த்து வாசிப்போம். ஓசையா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தான் இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்தம். 5ஐயும் சேர்த்து வாசிப்போம். 14, 5, 6. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லிபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லிபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். என்னுடைய முழு வாக்குத்தத்த ஆராதனை முந்தா நாள் எடுத்தது வீடியோவில் போட்டிருக்க நீங்கள் பார்த்தீங்க. இதுக்கு சுருக்கமாக அதன் அர்த்தத்தை நாம் பார்த்துட்டு இன்றைய நாள் செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் 6வது வசனம் தான் உங்களுடைய வாக்குத்தத்தம். 5வது என்ன சொல்லப்படுது வாசிங்க. இதுல நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலர்வான். போதும். முதல் இஸ்ரவேலுக்கு பனியை போல். ஏன் பனி மழை போல்னு சொல்லல? ஏன் வெயில் போலன்னு சொல்லல? அவரு பனி மென்மையா ஒரு மென்மையா இருக்கும், நன்மையா இருக்கும். அப்புறம் அது ரொம்ப ஸ்பீடா நம்ம தாக்காது. அப்புறம் படர்ந்து இருக்கும். அது ஆதி ஆகும்போது ஆண்டவர் வானத்து பனியை கொடுக்கிறார். மழை பெஞ்சிச்சு ஆரம்பத்துல? எது வரைக்கும் பெய்யல மழை? ஏறக்குறைய 2000-2020 வரைக்கும் மழை பெய்யல. ஆனா மழை பெய்யாம நதிகள் ஓடின, மரங்கள் வளர்ந்தன, செடிகள் வளர்ந்தன, மனிதர்கள்லாம் இருந்தாங்க. இப்ப ஏன் மழை வந்துச்சு? இப்ப ஜனங்கள் செய்த அக்கிரமத்தினாலே அங்க என்ன வந்துச்சு? ஆண்டவர் கொடுக்க விரும்பியது பனி, ஆனால் மக்கள் கேட்டது என்னது? மழை. இன்னைக்கு இந்த மழையில எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பார்க்கணும். இன்னைக்கு வர வர மழையில எவ்வளவு, ஒரு காலத்துல மழைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு அதெல்லாம் மறந்து போயிட்டோம். ஏன்னா மழையெல்லாம் வந்தாலே எல்லாருக்கும் பயமே வந்து அந்த மாதிரி. ஏன்? ஆண்டவர் கொடுக்க விரும்பியதுதான் நன்றாக இருக்கு, மனிதன் தேர்ந்தெடுத்தது நல்லாவே இருக்க. ஆண்டவர் ஆதாமி ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறதா நினைச்சார். ஆனா அவன் என்ன பண்ணான்? பூமிக்குள்ள முள்ளும் குருத்தும் விளைவிக்கிறது. இது யாரோட வேலை? அது மனிதனுடைய மனிதனுடைய விருப்பம். அது ஆண்டோட விருப்பம் ஏதேன் தோட்டத்துக்குள் இருப்பதுதான். அதான் பனி. இது என்னது? மழை. ஆண்டவர் ஈசாக்கின் வழியாக வம்சத்தை விரிக்கிறது நினைத்தார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கின் வழியாக, அது தேவனுடைய விருப்பம். ஆபிரகாம் விருப்பம் பண்ணது ஆகார் வழியாக இஸ்மவேலை பெற்றுக் கொள்ளும். அதனால எவ்வளவு பிரச்சனை நமக்கு தெரியும். இப்படியாக தேவன் நினைக்கும் காரியங்களை செய்யும் பொழுது நன்றாக இருக்கணும். ஆனால் நாம் நினைக்கும் காரியங்களை செய்யும் பொழுது ஆரம்பத்தில் நல்லது மாதிரி தெரியும், ஆனால் அது நல்லதாக முடிய போவது கண்டிப்பா கிடையாது. ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார்.
மக்கள் என்ன வேணும்னு கேட்டாங்க? மறுமுத்தம் கறி கறி வேணும் கேட்டாங்க. எது நல்லது ஆண்டவருக்கு நினைச்சாரு? யார் சாப்பிடுறது? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. ஆண்டவர் அப்படி தூதர்கள் உணவு கொடுக்க நினைச்சார். மனுஷன் நினைச்சான் நாம உலகத்தில் இருக்க என்ன சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும் விரும்பினாங்க. மனித தேவனுடைய காரியம் நடக்கிறது ஒரு வேறு, மனிதனுடைய சிந்தனைகளால் நடப்பது என்பது வேறு. ஆண்டவர் 40 நாளே கானான் தேசத்திலே வேவு பார்த்துருக்கிறாங்க. 40 நாளைக்குள் கானான் தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனா யாருடைய விருப்பம் நடந்துச்சாங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படித்தான் வாழ்க்கை. யாரோ ஆதாம் செஞ்சிட்டாரு, ஆபிரகாம் செஞ்சிட்டாரு, அவங்க செஞ்சிட்டாங்க, இவங்க. இன்னைக்கு தேவன் விரும்புவதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, பனித்துளியை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் விரும்புவது மழையும் குருத்தும் இஸ்மவேலும் 40 வருடங்களும் கரியும், இதைத்தான் நாம் விரும்புகிறோம். நாம் யோசித்து பார்க்கணும். வாழ்க்கையில அவங்க செஞ்சிட்டாங்க அதனால அப்படி ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கோயிலுக்கு போறோம், போற கிறிஸ்தவர்களை 99.9% என்ன செய்யறோம்? அந்த கோயில போய் அதாவது பரவாயில்ல, அதுக்கு மேல என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட என்ன தெரியும் பேசுவோம்? எனக்கு அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க. கொடுத்ததை வைத்து நாம் மகிழ்ச்சியா இருப்பது கிடையாது. ஏதாவது எப்ப போனாலும் என்னது? விண்ணப்பம். எப்ப போனாலும் விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்துக்காக பல பேர் பல கோயில்களுக்கு வேன் எடுத்துட்டு பஸ் எடுத்துட்டு நடைபயணமா போயிட்டு வர்றாங்க. எங்க ஊர் கோயிலுக்கு சபஸ்தியார் கோயிலுக்கு அது மாதிரி வருவாங்க நிறைய பேர் மக்கள். அங்க வந்து திரியாத்திரையா வந்து நிறைய பேர் வராங்க. அப்ப யார் ஆண்டவர் கொடுத்ததை வைத்து திருப்தி அடையாமல் ஆண்டு எத்தனையோ பேர் உடம்பு சரியில்லாம உட்காந்துருக்காங்க. நம்ம வயசுல உள்ளவங்க நடக்க முடியாம இருக்காங்க, நம்மளால நடக்க முடியுது. நம்ம வயசுல உள்ளவங்க சாப்பிட முடியாம இருக்காங்க, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம வயசுல உள்ளவங்க நோயால யாரும் கவனிக்காம இருக்காங்க, கவனிக்காம இருக்கு. எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் அன்றைக்கு மக்கள் நினைத்தார்கள், அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்யும். இந்த வருடத்திலே ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைத்து அதை மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். 6ஆம் வசனம் அடுத்தது அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீலி புஷ்பம் எங்க பார்த்திருக்கீங்க பைபிள்ல? திருப்பாடல்களை கேட்டு லீலி புஷ்பம் போல. அப்ப அந்த லீலி புஷ்பம் என்னன்னா அது தேவ சமூகத்தில் வைக்கும் போது மலரும் என்பது மரியாளின் ஆகமங்கள் என்ற புஸ்தகத்தை நான் பார்க்கிறேன். அது பைபிள் இல்லை, பைபிளுக்கு வெளியே இருக்கு. ஆனாலும் யோசேப்பை அன்னை மரியாளுக்கு ஒரு கணவனை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குருவானவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆரோனின் கோல் துடித்து அந்த பாசத்தை வாசிக்கிறார். ஏன் இது மாதிரி அன்னை மரியாள் இந்த கன்னி பெண்ணுக்கு செய்யக்கூடாதுன்னு அவர் உட்கார்ந்து அங்கே இருந்த வாலிபர்களெல்லாம் அழைத்து அவர் கையில் இந்த கோலெல்லாம் முடியும் தேவ சமூகத்தில் வைக்க சொன்னார். வைக்கிறப்ப யோசேப்பு லீலி மலர் தண்டை கையில் வச்சிருந்தார், அதை கொண்டு வச்சார். அடுத்த நாட்கள் அது மட்டும்தான் பூத்திருந்தது, எதுவும் பூர்க்கவில்லை. அப்படித்தான் யோசேப்பு திருமண நிச்சயம் அங்கே செய்யப்பட்டது. அப்ப அந்த லீலி மலர் எப்ப பூத்துச்சு? தேவ சமூகத்தில் இருக்கிறதெல்லாம் பூச்சு. அது மாதிரி நாம் எப்ப பூப்போம்? வெளியே பூக்கும். ஆனா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் கண்டிப்பா இருக்கு. 3வது காரியம் என்னது? அடுத்தது லீபனோன் மரத்து பேர் என்ன? லீபனோன் ஒரு தேசத்தின் பேர், ஒரு மலையின் பேர். அந்த மலையில ஒரே பனி, எப்பவும் பனி படுறது ஸ்லோ ஃபுல்லா இருக்கும். ஸ்லோ ஃபுல்லா தாவரங்கள் வளருமா? வெயில் அடிச்சா தாவரங்கள் வருமா? ரொம்ப கருகி போயிடும். ஆனா பனி பெஞ்சா எதுவுமே அது சுத்தமா இருக்காது. ஆனா ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கு. என்ன மரம் அது? லெபனோன். என்ன மரம் அது? கேதுரு மரம். என்ன மரம்? அடிவாரம் வேர் 150 அடி வரைக்கும் போமா. உயரம் 360 அடி. எவ்வளவு வேர் போதோ அது மாதிரி 2 டைம்ஸ் மேல போற அளவுக்கு அந்த லெபனோன். அதுபோல் நாம் எப்படி இருப்போம் என்று சொல்றாரு? வேரூன்றி இருப்போம். அடுத்த வார்த்தை அவருடைய கிளைகள் விரிந்து சிட்டியில் உள்ள ஆலமரம் அரச மரம் பார்த்திருப்பேன். ஆலமரத்துக்காக விடுதுகள் இருக்கு, அரச மரத்துக்கு விடுதுகள்லாம் இருக்காது. நல்ல உயரமான கிளைகள் விடுதாலும் அதை விட அடர்த்தியாக கிளைகள் உள்ள பச்சையான மரமா இருப்பதுதான் என்னது? கேதுரு மரம். அதுபோல நல்ல உயரம் 300-350 அடி போகும். எல்லா இடத்துலயும் பிரான்சஸ் இருந்து பிரான்சஸ் அப்படியே போய் எல்லா பச்சையான இலைகளோடும் பூக்களோடு இருக்குதான் கேதுரு மரம். அந்த கேதுரு மரம் போல் நீங்களும் நானும் எப்படி இருப்போமா? படர்ந்து ஓங்கி படர்ந்து இருந்தா யாருக்கு லாபம்? நமக்கு என்ன லாபம்?
நமக்கு என்ன லாபம்? ஓங்கி படத்திற்கு பறவைகள் வந்து தங்கும், பறவைகள் வரும், நிழல் மிருகங்கள் வரும், மனிதர்கள் வந்து தங்குவார்கள், மற்றவர்களுக்கு பயன்படுவதாக இருக்கும். அதைத்தான் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்க. நீங்க யார் மாதிரி இருக்க போறீங்க? பேதுரு வரும்போது படர்ந்து மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். கோவிலுக்கு போனா ஆண்டவரை இதைத்தாரும் அதைத்தாரும் இதைத்தாரும் 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 இதே லைட்ஸ். அதற்காகவே விசேஷ ஜபக்குழுக்கள், விசேஷ ஆராதனை எல்லாமே இருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வரக்கூடிய கூட்டங்கள் மிகவும் குறைவு. நன்றி ஆராதனை வச்சுன்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க கோயிலுக்கு. நன்றி ஆராதனை வச்சுன்னா என்ன பண்ண மாட்டாங்க? வரமாட்டாங்க. அது மாதிரி நம்முடைய ஆலையில விண்ணப்பங்களை பேப்பர்ல எழுதி உள்ள போட்டீங்கன்னா நாங்க அதுக்காக ஜெபம் பண்றோம்னு சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அது என்ன ஊரு? திருவையாறு பக்கத்துல ஒரு கிராமம் திருவையாறு பக்கத்துல. அது மாதிரி இருக்கிறப்ப ஒரு அம்மா வந்து சொல்லுது, இது மாதிரி கோயிலுக்கு போனாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. ஒரு அம்மா வந்து ஒரு விண்ணப்பத்தை அந்தோனியாட்ட கொடுக்குறதா, அந்தோனியார் கோயிலுக்கு. அது போட முடியலையா, போதை சேர்ந்தவர் நான் போட்டுறமா போங்கன்னு வாங்கி வச்சேன். படித்து பார்த்தா எங்கள் வீட்டுக்கு ஏற்றி விடாங்க நாசமாக போகணும். அப்படி வீடு கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா நாசம் என்ன ஆரம்பிச்சுட்டு என்னம்மா அப்படி, அதான் அதுதான் நானே போடுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மக்களுடைய விண்ணப்பங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இப்படிலாம் ஒரு விண்ணப்பம் கொடுக்க முடியுமா? இப்படிலாம் செய்வர்கள் இருக்கிறார். இன்னும் மக்களுக்குள்ள செய்வினைகள் ஏவல்கள் செய்யும். இந்த பிரேயர் நாங்கள் வந்தது அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்தது. வாழ்க்கைன்னா ஒரு ஸ்கூல்ல நடக்க ஒரு பிள்ளைக்கு நடந்ததை பார்த்துதான். இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் அதெல்லாம் பார்த்து யாரு? கத்தோலிக்க குடும்பம் ஒரு கத்தோலிக்க குடும்பத்துக்கு எதிராக செய்வினை செய்யும். இதெல்லாம் அவங்களோட விண்ணப்பம். எப்படி இவங்கெல்லாம் கர்த்தரை அறிந்து ஆண்டவரை அறிந்திருக்காரு நம்மளுக்கு புரியல. சரி, நம்ம டைவர்ட் ஆகி போயிட்டு ரொம்ப. அப்ப முதலில் படர்வான், இரண்டாவதவன் ஒலிவ மரத்தை போல ஒலிவுள்ளவனாக இருப்பான். ஒலிவ மரம் எப்பவும் அலங்காரமா எப்பவும் எப்படி இருக்கும்? இலையுதிர் காலம் வரும், இலையை உதிர்க்கும். ஆனா ஒரு இலை வந்த பிறகுதான் அந்த இலை கீழே வரும். ஆனா மரம் என்னைக்குமே மொட்டையா இருக்கவே இருக்கு. அந்த ஒலிவ எண்ணெய் மருந்துக்கு பயன்படும். சமாரியன் என்ன பண்றான்? அந்த அடிபட்டு கிடந்ததுக்கு எண்ணெயை தருது, சமையலுக்கு பயன்படுத்தப்படுது. இன்னைக்கு பல மருந்துகளாக ஒலிவ எண்ணெய் என்ன பண்ணுது? பயன்படுது. ஒலிவ மரத்தினுடைய எந்த பொருளும் அந்த இலைகள் முதற்கொண்டு எல்லாமே மருந்து பொருளாக பயன்படும் பொருளாக இருக்குது. அப்ப நீங்கள் ஒலிவ மரத்தை போல் எப்படி இருக்கிறது? பொலிவாக. அப்ப யாருக்கு பயன்படும்? ஒலிவ மரம் பொலிவா இருந்தா யாருக்கு லாபம்? அப்போ உங்க உடம்புக்கு ஒவ்வொரு சரீரத்திற்கு ஒரு பாற்றும் மற்றவர்களுக்கு உதவிகரமாக ஒன்றும் இருக்கு. நாம் என்ன பெருசா செஞ்சிட போறோம் நினைக்கிறோம். நாம் தெருவில் போகிறோம், எத்தனையோ முடவர்கள், ஊழர்கள், வியாதியர்கள் போறதை பார்க்கணும். மருத்துவர்களில் எத்தனையோ பேர் இருக்காங்க, என்னோட அன்பியங்களில் இருக்காங்க. இவர்கள்லாம் போய் யாரும் ஜெபம் பண்றது? மரியாதை இருக்காங்களே ஒருவர், அவங்க போவாங்கன்னு சொல்லிடுவோம். சிகிச்சை மரியாதை அவங்க சட்டத்திட்டங்களுக்காக செய்யறவங்க. நாம் என்ன செய்யணும்? அவங்க இதுல எத்தனை பேர் சந்திச்சாலும் கணக்கு எழுதணும், எத்தனை வீட்டுக்கு போனோம் கணக்கு எழுதணும், எவ்வளவு ஜெபமாலை சொன்னீங்கன்னு கணக்கு எழுதணும், எத்தனை கூட்டத்துக்கு வந்தோன்னு கணக்கு எழுதணும். அதுக்காக செய்வாங்க. ஆனா நாம ஏன் போகக்கூடாது? நம்ம பங்குல சாமியார் இது மாதிரிலாம் போகக்கூடாது சொல்லியிருக்காங்களா? யாருக்கு ஜெபிக்கூடாது சொல்லியிருக்காங்களா? ஜிஹெச்சுக்கு போகக்கூடாது. நம்ம எங்கேயும் வேணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறது என்ன இருக்கு? அங்கே போனீங்கன்னா உங்களை விடவே மாட்டாங்க. பாண்டிச்சேரி போனால் ஜெப்பர் ஹாஸ்பிட்டல் போவோம், யாரோ ஒருத்தர் கூப்பிடாங்கன்னு சொல்லி போவோம். போனால் அந்த வார்டில் இருக்க எல்லாரும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுது. அவங்களுக்கு கிறிஸ்தவராக இருப்பாங்க, இந்துக்களாக இருப்பாங்க, இஸ்லாமியர் இருப்பாங்க, யாராக இருந்தாலும் சரி எல்லாம் கேட்பாங்க. அதை நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலை. குணப்படுத்தப்பட வேண்டியது யார் வேலையா? அவர் செய்வார் எல்லாரும். அதே போல பொறிவை உங்களுக்கு என்ன பண்ணார்? உங்களுக்கு எனக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுக்க கடைசி ஆண்டவர் லீபனோனின் அவருடைய வாசனை, அவருடைய வாசனை, லீபனோனுடைய வாசனை போல. அது என்ன லீபனோனின் வாசனைனா? அந்த மரத்தின் மலர்களுடைய. நல்லா சொன்னாங்க, நல்லா ஒரு கை. அந்த கேதுரு மரத்திலே மலர்கள் மலரும். நீங்க சிட்டியில் இருக்கிற மரங்கள் சில பார்க்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரோஜா தோட்டத்துக்குள்ள போனா என்ன வாசம் இருக்கும்? அது காலத்துல போனீங்க அப்படி இருக்கும். அந்த பூ எடுத்து போது பார்த்தா அந்த மனம் வராது. அந்த தோட்டத்துக்குள்ள போனா என்ன வரும்? அந்த ஃப்ராக்ரன்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல் கிடைக்கும். மரமல்லி பார்த்துக்கலாம் தெரியாது. மரம் அது கால நேரத்தில் அதுக்கு பொருள் சாயந்தரம் 6-7 மணிக்கு மேலே அதை ரெடியாக போனோம்னா அப்படின்னு மல்லிகைப்பூ வாசம் அப்படியே உள்ள அது கிட்டுது. இப்படி பூ அது மாதிரி இந்த கேதுரு மரத்திலே பூக்கள் பூக்கும். அந்த பூக்கள்ல பனி விழுந்த உடனே நல்ல ஒரு வாசனையா இருக்கும். நீங்களும் நானும் இப்ப என்ன இருக்கணும்? எல்லாருக்கும் நம்ம எல்லாரையும் பார்த்து பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லணும். நம்மளை பார்த்துட்டு தலையை திருப்பிட்டு போறவங்களா இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் 6 காரியங்களையும் சொன்னார். முதல்ல என்ன சொன்னாரு? நான் எப்படி இருப்பேன்?
இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல அவன் வளருவான். லீலி புஷ்பத்தை போல என்ன பண்ணுவான்? வளருவான். லீலி புஷ்பம் எங்க இருக்கணும்? தேவ சமூகத்தில். மூணாவது, லீபனோனை போல வேர் எப்படி இருக்கணும்? அசைக்கப்படக்கூடாது. அடுத்தது, அவன் கிளைகள் ஓங்கி படரும். கிளைகள் ஓங்கி படரும். அடுத்தது, அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரம் ஒலிவ மர அலங்காரத்தை போல் ஒலிவாக இருக்கும். அவருடைய வாசனை லீபனோனுடைய வாசனை அவருடைய போல வாசனை லீபனுடைய வாசனை போல் இருக்கும். 6 காரியங்கள். ஆனா வாக்குத்தத்தம் 6வது வசனம் தான். 6 காரியங்களும் ஆண்டது வருஷத்திலே உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் நல்லா தெளிவாக பண்ணினா நேற்றைக்கு போட்டிருக்க வீடியோ பாருங்க, இன்னும் தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும். ஆலயத்தில் எடுத்தாலே சுருக்கமாக உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு செய்திக்குள் நாம் தொடர்ந்தோம். இன்னைக்கு ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய். ஆசோவேலின் வாளுக்கு தப்பினவனை ஏகு கொல்லட்டும். ஏகுவின் வாளுக்கு தப்பினவனை எலிசா கொல்லட்டும். ஆயினும் பாகாலுக்கு மண்டியிடாமலும் அவனை முக்தி செய்யாதவர்களுமான 7000 பேரை மட்டும் நான் இஸ்ரேலில் விட்டு வைப்பேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். இப்ப முதல் வசனத்தை படி வாசிப்பாரு. நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக. இப்ப எலியாவுக்கு அவருடைய பீரியட் முடியுது. அவருடைய பீரியட் முடிஞ்ச பிறகு அவர் ஊழியத்தை யாரை வைத்து செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானத்தை கொடுக்கிறார். 3 பேருக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கிறார். ஒரு வாசிக்க, நிம்சியின் மகன் ஏகுவை ஏகு ராஜாவாக்கி இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். அது ஒண்ணு. ஆபேல் மெக்கோலாவை சேர்ந்த சாபாத்தின் மகனாகிய எலிசாவை உனக்கு பதிலாக அருள் பொழி செய். அசாவேலின் வாளுக்கு தப்பினவனை ஏகாப்பு கொல்லட்டும். ஏகோவின் வாளுக்கு தப்பினவனை எலிசா கொல்லட்டும். ஆயினும் பாகாலுக்கு மண்டியிடாமலும் அவனை முக்தி செய்யாதவர்களுமான 7000 பேரை மட்டும் நான் இஸ்ரேலில் விட்டு வைப்பேன் என்றார். இப்ப எலிசாவினுடைய காரியங்களை பார்க்கிறப்ப பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்க தரிசிகள், பல பரிசுத்தவான்கள் இயேசுவின் நிழலாக இருந்தது நமக்கு பார்க்கணும். யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் 42 ஒற்றுமை. இந்த எலிசாவுக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு 10 ஒற்றுமை. இது பழைய நிழலாக இருந்தது. இன்னைக்கு நிஜமாக புதிய ஏற்பாட்டே இருந்தது. பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே நிழல், புதிய ஏற்பாடு நிஜமா. அது மாதிரி யோசேப்புக்கு அடுத்தபடியாக இயேசுவுக்கு நிழலாக இருந்ததிலே பெரிய பங்கு யாருக்குன்னால் இது எலிசாவுக்கு இருந்தது. என்னன்னா எலிசா என்றால் என்ன அர்த்தம்? நீரே என் தேவன், நீரே என் ரட்சிப்பு, நீரே என் தேவன், நீரே என் ரட்சிப்பு. இயேசுனா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு, மீட்பர். 2 ஒரே அர்த்தம். மீட்பர் என்பது புதிய வார்த்தை, ரட்சிப்பு என்பது பழைய வார்த்தை. அவ்வளவுதான் வித்தியாசம். ரட்சகர் உலக ரட்சகர் ஆலயம் வைக்கிறோம் இல்லையா? உலகப்பிணைக்கெல்லாம் சுத்த தமிழ் வைக்கணும்னு உலக மீட்பர் ஆலயம் சொல்லி வைக்கிறேன். அப்ப மீட்புக்குள்ள அதே அர்த்தமுள்ள வார்த்தைகளுடைய பெயரைத்தான் 2 பேரும் வைத்திருந்தார். அடுத்ததாக எங்கிருந்து ஊழியத்தை ஆரம்பித்தார்கள் 2 பேரும்? எலிசா எங்கிருந்து ஊழியத்தை ஆரம்பிச்சாரு? ஊழியத்தை எப்ப ஆரம்பிச்சாரு அவரு? சொல்லு என்னன்னு போட்டாரு. அவர் போயிட்டாரு. அப்புறம் இவர் எப்ப ஆரம்பிச்சாரு? தண்ணி எந்த தண்ணி? எந்த தண்ணி? யோர்தானை தான் ஊழியத்தை. அப்பதான் அடிச்சத தீர்க்கதரிசி என்ன நினைச்சாங்க? எலியாவின் அபிஷேகம் யார் மேல வந்துருச்சு? அப்பதான் 50 தீர்க்கதரிசி யார் முன்னால வணங்கினாங்க? எலிசா முன்னால வந்து வணங்கி அவர் கூட உட்காராரு. அப்பதான் அவர் ஊழியத்தை யோர்தானில் ஆரம்பிக்கிறார். ஏசு ஆரம்பிச்சார் ஊழியத்தை. என்ன பாடணும்? யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் யோர்தான் 2 பேரும் ஊழியர்களை ஆரம்பிக்கிறார். ஒரு கோடாலி முள்ள விழுந்துருச்சு. எலிசாட்ட வந்து சொன்னாங்க இந்த இடத்துல கோடாலி விழுந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல கையை நீட்டி உடனே கோடாலிய தூக்கி கொடுத்தாரா? தண்ணீருக்குள் அமிழ்ந்தது தூக்கி கொடுத்தாரா? ஏசு யார தண்ணீருக்கு அமிழ்ந்து நீட்டி கொடுத்தாரு? பேதுரு. தண்ணிக்குள்ள கூட பேதுரு. 2 பேர் இயேசு செய்த காரியத்தை முன் அடையாளமாக நிழலாக இப்படி எலிசா நிறைய செய்து கொண்டு வந்தார். 4வது நாம் பார்க்கிறோம், கண்களை திறந்து. கேயாசியின் கண்களை யார் திறந்தது?
எலிசா. எலிசா. ஆண்டரே இவன் கண்களை நீர் திறந்தவன் என்னாச்சு? சுத்தி அக்கினியமான குதிரைகளாம் நிக்கிறத யார் பார்த்தது? கேயாசி. அதே போல இங்கே ஆண்டவர் பல குருடர்களை கண்களை என்ன பண்ணாரு? திறந்து விட்டார். அடுத்தது நாம் பார்க்கிறோம் குஷ்டரோகி. பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகியை குணப்படுத்துற ஒரே ஆள் யாரு? எலிசா. யார் அவர் குணப்படுத்தின பேர் என்ன? நாத்தானா? நாமான், நாகமான். வேற பேர் தெரியும். நாகமான் அல்லது பழைய மொழிபெயர்ப்பு நாகமான் இருக்கும், புது மொழிபெயர்ப்பு அவனோட போர் தடைபடி. அவனுடைய இதை யாருக்கு குணப்படுத்துறது? புதிய ஏற்பாட்டை இயேசு நிறைய தொழில்களை குணப்படுத்தியது நாம் பார்த்தது. அப்புறமாக திரவத்தை பருகி பெருகி செய்தார். எலிசாட்டு ஒரு தீர்க்கதரிசி மனைவி வர, என் கணவன் இறந்து போயிட்டான், என் பிள்ளைகள் எல்லாம் அடிமைகளாக கொண்டு சொல்றாங்க, என்ன பண்றேன்னு தெரியலன்னு கேட்கிறப்ப என்ன இருக்குன்னு கேட்கிறேன். என்னிடத்துல ஒரே ஒரு பானையில என்ன இருக்கு, அந்த பாத்திரத்தை எடுத்து பக்கத்துக்குலாம் பாத்திரத்தை எடுத்து வச்சு அதை ஊற்றி அதை விற்று கடன் எடுத்துட்டு நீ வியாபாரம் பண்ணிக்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ ஒரு திரவத்தை வைத்து ஒரு அற்புதத்தை நடத்துறார். அதே மாதிரி ஆண்டவராக இயேசுக்கிறது தண்ணீரை என்ன மாற்றார்? ஒற்றுமைகள் நிறைய இருப்பதை நான் பார்க்கிறேன். அடுத்ததாக பார்க்கும் 2 பேருடைய உதவியாளரும் பண ஆசை படித்தவராக இருந்தார். எலிசாவோட உதவியாளர் யாரு? கேயாஸ். அவன் என்ன பண்ணான்? நாகமான் கொண்டு கிஃப்டை வாங்கி துணியெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு கேட்கிறாரு எலிசா, நான் இங்கதான் இருந்தேன் வாங்கல அப்படின்ட்டான். அதே மாதிரி யூதாஸ், ஆண்டவருடைய உதவியாளர் யூதாஸ் பணத்தை என்ன பண்ணா? பணத்துக்காக விட தன் பணத்தை எல்லாம் ஆண்டு கொடுத்த பணத்தை தனக்காக செலவு பண்ணி கொண்டிருந்தான். அப்புறம் கடைசியாக எலிசாவுடைய மரணத்திலே ஒரு உயிர்த்தெழுதல் நடந்தது. எலிசா உயிர் செத்து போன பிறகு 1 வருடம் கழித்து ஒரு பிரேதத்தை கொண்டே புதைக்கிறார். எலிசாவின் எலும்பு மேல் பட்டவுடனே அது என்ன உடனே உயிர் பெற்றது. அது மாதிரி இன்னைக்கு இயேசுடைய மரணத்திலிருந்து உயிர் பெற்றவர்கள் எத்தனை பேர்? எத்தனைவே முடியாது, என்னவே முடியாது. இதெல்லாம் ஒரு முன் அடையாளமாக இருந்தாலே எலிசா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே பல தீர்க்கதரிசிகள் பல பரிசுத்தவான்களை அதே மாதிரி மோசை அடையாளமாக வைத்திருக்கிறார், யோசேப்பு அடையாளமாக வைத்திருக்கார், எலியாவை அடையாளமாக வைத்திருக்கார், நிறைய பேர் அடையாளமாக வைத்திருக்கிறார். இதை நாம் வேதத்தை சற்று ஆராய்ந்து படிக்கும் போது நமக்கு வேக சற்ற கொள்ளலாம். இப்பொழுது 1 ராஜா அரசர்கள் 19 16 மட்டும் திருப்பி பார்த்தீங்க, 16 மட்டும் பார்த்தீங்க. நிம்சியின் மகன் ஏகூவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினர். இந்த 3 வார்த்தைகளை தான் இன்னைக்கு நாம் தேவை. யாரு? ஊரானாகிய சாபாத்தின் மகனாகிய எலிசா. இந்த 3 வார்த்தைகளை தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போறோம். இன்னைக்கு முதல்ல எலிசா என்ற பெயருக்கு என்ன? எளிமையானவன், ரட்சிப்பு, ஆண்டவரே என் ரட்சிப்பு. யாரை நம்பியிருக்கிறார்? தேவனே என் ரட்சிப்பு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாயத்தில் வாழும் மக்கள் ஒவ்வொருக்கும் ரட்சிப்பு யாரா இருக்கா? ஆண்டவர் சொல்றோம், ஆனா உண்மையிலே இருக்காரா? ஆண்டவர் மத்திய நிச்சயம் சொல்றார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் ஏனில் அவர்கள் வாசி. மத்திய 5:3 வாசிங்க. முதல் வாக்கியம் நான் சொல்லிட்டேன், 2வது வாக்கியம் கம்ப்ளீட் பண்ண முடியல. மத்திய 5:3 வாசிங்க. ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. பைபிள் எழுதிட்டியாமா? தப்பா சொல்றேன். எனக்கு விண்ணரசு ஆவியின் எளிமையுடன் என்ன அர்த்தம்? யாரை நம்பி இருக்கீங்க? பாடுற என்ன பண்ணும்? உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன், நீ ஒருபோதும் கைவிட மாட்டேன். அப்படி இருக்குமா? நாம் உண்மையிலே அப்படி இருக்குமா? ஜெபம் ஒரு பக்கம் பிரதர், ஜெபம் ஒரு பக்கம் பிரதர், தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பக்கம். இப்படித்தான் நிறைய கிறிஸ்துவோட வாழ்க்கை. அப்படிப்பட்ட போதனைகளை தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால மக்களை குறைத்திட முடியாது. ஆனால் அந்த வேதத்தின் சத்தியங்களுக்கு அறிந்திருக்கும் பொழுது ஆண்டவரை உறுதியாக நாம் பற்றிக் கொள்வது
என்ன சொல்லுவோம்? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். பணம் வந்தா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஒரு வீடு வாங்கிட்டா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அடுத்து ஒரு கார் வாங்கிட்டா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. லோன்லாம் அடைஞ்சிட்டா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அப்புறம் பிள்ளைங்களை பெற்றுட்டா நல்லா இருக்கும்பாங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு திருமணம் படிக்க வச்சுட்டா நல்லா இருக்குமா. அப்புறம் பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சுட்டா நல்லா இருக்கும். அப்ப எப்ப எது நல்லா இல்லாத அப்ப நடந்துட்டே இருக்கணும். ஆ? எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டே தான் அப்ப எது ஆண்டு இப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துறாரு. இப்ப ஏதாவது ஒரு எடுத்துட்டாரு வச்சுக்க என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு எடுத்துட்டார், வீடு கொடுக்கல, வீட்டுக்கு இஎம்ஐ கட்ட முடியாம போயிடுச்சு, இல்ல காருக்கு இஎம்ஐ கட்ட முடியாம போயிடுச்சு, என்ன செய்வோம்? என் இறைவா, என் இறைவா பாடுமா? இந்த ஒரு தியான பாடல் பாடுவீங்க உங்க கோயில்ல? தேவகுமாரா கேட்கிறதா, என் தியான கீதம் கேட்கிறதா, இமைகள் திறந்து உந்தன் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா. யாரை மட்டும் பார்க்கிறதா? கோயில் உள்ள யாரையும் யாரை மட்டும் பார்க்கணும். இப்படிலாம் பாட்டு எழுதுறாங்க. இந்த பாட்டெல்லாம் நம்ம பாடிட்டே இருக்கோம், தெரியாம பாடு. எல்லாரையும் பார்க்கணும். எவ்வளவு சீரனை பார்த்தீங்களா? ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கைக்குள் நாம் கடந்து போகும்பொழுதுதான் பழைய ஏற்பாட்டை பார்க்கிறோம். செங்கடலை கடந்து போனார்கள். ஒரே ஒரு மனுஷன் தான். யாரு? மோசே. செங்கடலை கடந்து போனார்கள் இல்லையா? அந்த எதிரியை உள்ள வச்சு அடக்குறாரு இல்லையா? வானத்தில் மண்ணாவை பொடிந்தார் இல்லையா? காடைகள் கொடுத்தாரு இல்லையா? செருப்பு தேஞ்சு போச்சா? உடை கிழிஞ்சு போச்சா? இதெல்லாம் செஞ்சார் இல்லையா? பைபிள்ல படிக்கிறோம் இல்லையா? ஏன் நாம நம்ப மாட்டோம்? ஏன் நம்ப மாட்டோம்? நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தின் பேர் அல்ல, உலகத்தின் பேர் சார்ந்து இருக்கிறது. இங்க எலிசா எப்படிப்பட்ட மனுஷனாக, தேவனே எனக்கு போதும், வேற யார் எனக்கு தேவையே இல்லை, அவன் தான் வேற. ஏனென்றால் எலிசாவுக்கு ஒரு வியாதி இருந்தது. அந்த ஆபேல் சொன்ன பேர் பார்த்தீங்க இந்த ஊருக்கு, அதுக்கு அர்த்தமே வியாதியுள்ள ஒரு மனுஷன் சொல்லிதான் அர்த்தம். ஆபேல் மேக்கோலா என்றால் வியாதியினால் துக்கப்பட்ட ஒரு மனுஷன் அர்த்தம். அப்ப அது எலிசா ஒரு வியாதியால் துக்கப்பட்ட ஒரு மனுஷன். என்ன வியாதி இருந்தது? இந்த பசங்க எல்லாம் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? என்ன சொல்லி பசங்க எலிசா நடந்து போறப்ப பசங்க எல்லாம் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? நீங்களா கதை கட்டாதீங்க, பைபிள்ல என்ன சொல்லுதான் நான் கேக்குறேன். சொல்லு சத்தம். மொட்டை தலையா? மொட்டை தலைய முடியே கிடையாது அவருக்கு. இந்த புருவத்து முடி கூட கிடையாது. யாருக்கு? எலிசா. அவர் ஒரு வியாதி. யாருக்கு அந்த முடியெல்லாம் கொட்டும்? தலையில வியாதி அல்லது அந்த தோல் வியாதி, தோல் வியாதி தலையில இருக்கிறவங்க. புருவத்து முடி கூட இருக்காது, உடம்புலயே முடி இருக்காது. அவங்களுக்கு வந்து குஷ்டரோகி கிடையாது அவரு. இன்னைக்கு யாருக்கு அது மாதிரி போகுது? இன்னைக்கு அது மாதிரி ஒரு வியாதி அவருக்கு இருக்கு. யாருக்கு வெளியே தெரியும்? இப்போ வந்து அந்த கேன்சர் வியாதி வந்தாலே இல்லனாலுமே ஒரு மனுஷனுக்கு உடல் பலவீனம் வருதுங்கிறது முதல்ல இது அடையாளம் முடிப்பட்டு. முதல் அடையாளம் என்னது? நீங்க பலவீனம் ஆகிறீங்க, மரணத்தை நோக்கி நீங்க போறீங்கிறதுக்காக எல்லாரும் பயந்துறாதீங்க. நீங்க முடி கொட்டதுக்கு நீங்க யூஸ் பண்ண காஸ்மெட்டிக்ஸ் தான் காரணம் முடிய, யூஸ் பண்ண தண்ணி தான் காரணம் முடிய, மற்றதான் கிடையாது. சாதாரண தண்ணியில குளிச்சு சேக்கை போட்டு குளிச்சு எந்த முடியும் கொட்டாது. தேங்காய் தேய்ச்சா இது வராது. நீங்க போட்டு காஸ்மெட்டிக்ஸ் பயங்கரமா போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பி எடுத்தால் அது உள்ள எல்லாம் ஆகத்தான் செய்யும். சரி, ஓகே. அப்ப அவருக்கு உடம்புல எங்கேயும் முடியே கிடையாது. வீட்டிலே பலவீனமான மனுஷன் அவர் தான். அந்த வீட்டிலே பலவீனமான மனுஷன் அவர். அவங்க அப்பா சாப்பாத்தின் குமார்னு சொல்லப்படுது. சாப்பாத் பண்ணையா, காப்பாத்துறாரு பண்ணையா, ஜமீன். அந்த பரம்பரை வந்தது யாரு? எலிசா. ஆனா அவருக்கு வீட்டுல அவருக்கு மகன் இந்த வாரிசு இந்த உரிமை அவங்க வீட்டுல என்ன பண்ணல கொடுக்க. ஏன்னா இவர் ஒரு வியாதிப்பட்டாளா இருந்தார். இவரால் எந்த வேலையும் பொறுப்பா செய்ய முடியாது, எந்த வேலைக்கும் வெளியே போக முடியாது.
சரி, இப்ப நிறைய நிலச்சி வச்சிருக்காரு. இப்ப என்ன பண்றாங்க? ஏர் ஓட்டிட்டு இருக்காங்க. எத்தனை ஏர் ஓட்டுறாங்க? தப்பான இடத்துக்கு நான் வந்துட்டேன்னா எத்தனை ஏரு? ஒரு சொன்னது கரெக்ட் தான்மா. 12. எத்தனை ஏரு? 12 ஏர்னா எத்தனை மாடு? 24 மாடு. இன்னைக்கு அவரு 12 டிராக்டர் வச்சிருந்தா எவ்வளவு பெரிய பணக்காரர்? அன்னைக்கு 12 ஏறுங்கிறது இன்னைக்கு ஒரு டிராக்டர் 12 டிராக்டர். அவருக்கு 11 ஏறுகள் இருந்தன. இதுல 12வது ஏர் தான் சபரி ஓட்டாரு. அவரும் ஓட்டிட்டு இருக்காரு. அவர் ஓட்டிருக்கு. ஆமா, 12ஆம் ஏர். அதனால 12 டிராக்டர் வச்சிருந்தா எவ்வளவு நிலம் வச்சிருக்கணும்? எப்படி ஒரு 100-150 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாதான், 100க்கு மேல வச்சிருந்தாதான் அவளோட டிராக்டர் தேவைப்படும். நாங்களாம் 1 ஏக்கர் வச்சிருக்கீங்களா டிராக்டர் தேவைப்படாது, வாடகை எடுத்து ஓட்டிட்டு போயிட மாட்டாங்க. ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கவங்க தான் ஒரு டிராக்டர் வச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய செல்வந்தராக அவர் இருந்திருக்கும். அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தால் ஏன் ஓட்ட வச்சாரு? செல்வந்தர் பையன் தானே யாரு இவரு? ஏன் ஓட்ட அவரை போய் ஏன் ஓட்ட விடுறாங்க? வீட்டுல அவருக்கு மரியாதையே கிடையாது. நோயாளி இவனை போய் பெத்து பிள்ளையாச்சேன்னு அவனை உள்ள ஒதுக்கி வைத்திருந்தாங்க. உனக்கு வாரிசு கொண்டு கிடையாது, நீ போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு சொல்லி என்ன பண்ணாங்க? ஒதுக்கிட்டாங்க. அடுத்தது ஏர் ஓட்டுறப்ப உங்களுக்கு தெரியும், முதல் ஏரை கலப்பையா நல்லா ஆழமா செலுத்தணும். முதல் ஏர் ஓட்டுறவ ரொம்ப பலசாலியா இருக்கும். 2வது ஏர் ஓட்டுற அவனோட கொஞ்சம் கம்மியா இருப்பான். அவ 12வது ஏர் ஓட்டுற எப்படி இருப்பான்? ரொம்ப வீக்கா. பாக்குறவெல்லாம் பார்த்தானே அவனை பார்த்து என்ன பண்ணுவானு. ஸோ இவன் வந்து ஏர் ஓட்டாம ஒரு பெரிய பணக்காடு ஜமீனோட பையன், நீ போய் சூப்பர்வைஸ் பண்ணி கூட அவங்க அப்பா அனுப்பல, நீ போய் மேற்பார்வை பாடம் சொல்லி அனுப்பல. எங்க அனுப்புறாரு? உலகாசல அனுப்புறாரு. 12வது ஏர்ல நிக்கிறப்ப மற்றவன் பார்க்கறவங்க என்ன நினைச்சிருப்பான்? உப்புக்கு செப்பானியா நிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் யார் இருந்ததுங்க? எலிசா. இப்படிப்பட்ட இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன நிலையில் இருக்கு? உடல் பலவீனம் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் உங்களை என்ன பண்ணலாம்? ஒதுக்கி வைத்திருக்கலாம், உங்க இனத்தார் ஒதுக்கி வைத்திருக்கலாம், நீங்க செல்ல திருச்சபையில் ஒதுக்கி வைத்திருக்கலாம், உங்கள் அன்பியத்தில் ஒதுக்கி வைத்திருக்கலாம், நீ வாழ்ற தெருக்களில் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். நீங்க நோயாளியாக இருக்கலாம், நோயாளிக்கு அப்பா ட்ரீட்மெண்ட்லாம் படிச்சு எடுத்த மாதிரி பைபிள்ல கொடுக்கல, வேதத்தில் கொடுக்கல, எடுத்திருப்பாரு. எடுத்து சேராதுங்கிறதுனால தான் உன்னால சூப்பரைஸ் பண்ண முடியாது, 12வது ஏருக்கு போன அனுப்பிச்சு விட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்ததுதான் எலிசா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் பல இருக்கலாம். வியாதிகளுக்கும் மருந்துகள் இல்லாத வியாதி இருக்கு. என்ன வியாதியும் தெரிந்து கொள்ள முடியாத வியாதி உடம்புக்குள்ள இருக்கலாம். வியாதி இருக்குங்கிற சிம்டமே தெரியாம நமக்குள்ள இருக்கலாம். ஒரு சிம்டம்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் தான் ஒரு அட்மிஷன் பண்ணேன். ஒரு கட்டி இருக்குண்ணா, யூரேட்டால ஒரு கட்டி இருக்குன்னா அட்மிஷனுக்காக ஒரு ஸ்டென்ட் வச்சுருந்தா கூட்டு போனாங்க ஆப்ரேஷன் தேடி. எனக்கு தெரியாது, நான் மயக்க நிலையப்ப போய் பார்த்துட்டு கிட்னி ஃபுல்லாக அழுகி போச்சு, அதை எடுத்துடணும்னு சொல்லி அது நான் உள்ளே இருக்கப்போ எனக்கு தெரியாது, அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு காரியம் நடக்குது, நமக்கு தெரியாமலே அங்கே என்ன பண்ணுது நடக்குது. ஆனாலும் அந்த வீக்னஸ் எந்த அளவுக்கு பாதிக்காமல் 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு கிட்னி இருக்கு, அடுத்த கிட்னியில் எந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது, எந்த பிரச்சனை வந்தது கிடையாது. ஏன்? ஒரு பலவீனம், ஒரு காரியம், ஐயோ எனக்கு கிட்னி போச்சு, நான் ஊழியம் செய்யாம ஊர்ல உட்கார்ந்து வச்சுங்க, அதே இன்னும் பலவீனம் அதிகமா இருக்கு. அது என்ன இருக்கு? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் முடிஞ்சு போயிடுது. அவர் ஊழியம், உங்க ஊழியம் அழைச்சது நீங்க அது மாதிரி வாழ்க்கையிலே பாதையிலே என்ன பலவீனங்கள் இருந்தாலும் சரி, ஐயோ இப்படி ஆச்சரியம் இல்லை. நம்மை விட பலவீனமானவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்மளோட பொருளாதாரத்தை நலிவுற்ற எத்தனை பேர் இருக்காங்க, நம்முடைய வியாதியத்தை சாப்பாடு வீட்டில் கொடுக்காம மகன்மார்கள் இருக்க குடும்பங்கள் உண்டு. எத்தனை பேர் தெருக்களிலும் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம ஆண்டவர் எவ்வளவு உயர்வான இடத்தை வைத்தது, அதற்கு நாம் நன்றி சொல்லாமல் இதற்காக ஒரு விரதம் இருந்து ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர், சில பேர் கோயில்களுக்கு நடைபெயர், இப்படி எல்லாம் நாம் திசை திருப்பி கொண்டில்லாமல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை வைத்து நாம் என்ன பண்ணோம்? எலிசா, தேவனே என் ரட்சிப்பு, நீர்தான் என் ரட்சிப்பு, நீர்தான் எனக்கு வேணும்னு எளிமையான உள்ளத்தோடு ஆண்டவருக்கு ஜெபித்துக் கொண்டார். இப்போ எலியா உள்ள வரார், எங்க வயலுக்கு வரார். அவங்க தான் ஒரு போர்வை போட்டிருப்பாங்க. போர்வை போட்டோடனே என்னன்னு தெரியும், ஃபாதர்ஸ்ல கேசட் போடுற மாதிரி, சிஸ்டர்ஸ் தான் யூனிஃபார்ம் போடுற மாதிரி அந்த காலத்தில் தீர்க்கத்துக்கு மயிர் கம்பெனி ஒன்று மேலே போட்டிருப்பாங்க. எலியா அங்கேருந்து வரார்.
வந்த உடனே எல்லாரும் ஐயா இளைய வந்துட்டார் இல்லை அவங்க அப்பா வாங்க 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 எல்லாம் வரவேற்க கூப்பிடுறாங்க. ஏர் ஓட்டுற முதல் ஆள் ஐயா வணக்கம், ரெண்டாவது ஆள் ஐயா வணக்கம். இவர் எங்க போறாரு? நேரா எலிசா போய் அவர் மேல அனுப்பிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? வீட்டுல வாரிசு பட்டம் இல்லை, வீட்டுல மரியாதை கிடையாது. அவனை வேலைக்காரன் மாதிரி வச்சிருக்காரு. ஆனால் யார் அவனை உயர்த்தியது? ஆண்டவர் உயர்த்தியது. ஏன்? நீரே என் தேவன் என்று உள்ளத்தில் எளிமையுள்ளனாகணும்னா எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எந்த சுகையினங்கள் இருந்தாலும் சரி, இந்த வேலைக்காரன் மதித்து அவமானப்படுத்தினாலும் சரி, சூப்பர்வைசரோட எங்கள் வீட்டில் வைக்கல, வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய வளமை எனக்கு இருக்கு, அதை விட்டு இப்படிலாம் பண்ணாங்களே இல்லை. அவன் எந்த கவலையும் படாமல் நீரே என் தேவன் என்று ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டாலே இப்ப கொண்டாந்து எலிசா யார் அபிஷேகம் பண்ணிட்டாப்ப? வாரிசு இந்த அப்பா அபிஷேகம் பண்ணல. இப்ப யார் அபிஷேகம் பண்ற? எலியா. ஆண்டவர் வந்து எலியா மூலமாக யார் அபிஷேகம் பண்றாரு? அன்னைக்கு இஸ்ரவேலில் பாக்காலை வழிபடாத 7000 பேர் இருந்தார்கள். வாட்சிங்களா? 7000 பேர் இருந்தார்கள். வசதியானவன், அந்தத்துல ஆஸ்தி உள்ளவன், பணக்கார, ராஜா, மந்திரி, எத்தனையோ பேர் இருந்தார்கள். அவங்க எல்லாம் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளல. யாரை தேர்ந்து கொண்டார்? பாக்காலை வழங்காத 7000 பேர் இருந்தாங்க. அந்த 7000 பேர்ல ஏன் இவனை தேர்ந்து கொண்டார்? 7000 பேர்ல வசதிகள் இருந்திருப்பான், ராஜாக்கள் இருந்திருப்பாங்க, மந்திரிகள் இருந்திருப்பாங்க, அரசபையில் வேலை செய்திருப்பாங்க, எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. ஏன் அவங்களெல்லாம் அவர் அழைக்காமல் யாரை அழைச்சாரு? ஆண்டவரை தேடுவது. அவருடைய பலவீனத்தை ஆண்டவர் பார்க்கல, அவருடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கல, அவருடைய வேலைக்காரனை ட்ரீட் பண்றதை பார்க்கல, 12வது ஏர் ஓட்டரை பார்த்து ஏர் ஓட்டலாம் அவனை கேவலமா பார்த்ததெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. இப்ப என்ன பண்றாரு? 7000 பேர் யார் அவன்? இன்னைக்கு யாரு 7000 பேர்ல ஒரு ஆளு? இன்னைக்கு யாரு? என்னது? நாமும்ல பன்மையில பன்மை கிடையாது. கிறிஸ்தவ விசுவாசத்துல இருந்து நாமும் போட்ட கூட்டத்தோட கும்பல போனா கிடையாது. மொத்தமா தான் சொல்றாங்க. மற்றவங்க என்னாச்சு? சத்தமே வரமாட்டேங்குது. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு சொல்லுங்க, காது கேட்கல எனக்கு. அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தான் இந்த எலிசா. பக்கத்துல பார்த்து அப்ப எலிசாவுக்கு உடம்பு சரியில்லை, வியாதி, முத்தி போன வியாதி, அவனுக்கு முத்தி போன வியாதி. வீட்டுல பரிகாசம், வாரிசு இல்ல, அவனை வேலைக்காரன் மதிக்கல, 12வது ஏர் நிற்கிறான், எவனும் மதிக்க மாட்டான். அந்த சூழ்நிலையில் எலியா தீர்க்கதரிசி சால்வை போறார். அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மேல என்ன போறாரு? ஆமீன் சொல்லுங்க. அப்படி ஆமீன் என்ன அர்த்தம்? அப்படியே சால்வையை போட்ட. இப்ப உங்க மதிப்பு என்ன? அப்பா அவளுக்கு மரியாதை கொடுக்கல, வீட்டார் மரியாதை கொடுக்கல, நோய் உடம்பு மரியாதை கொடுக்கல, கூட இருந்தவெல்லாம் மரியாதை கொடுக்கல. இப்ப என்ன ஆயிடுச்செல்லாம்? தேவன் உயர்த்தி வைத்தார். இதைத்தான் இந்த புது வருடத்திலே ஆண்டவனை ஞாபகப்படுத்த வைக்கிறார். வாக்குத்தத்தை ஒரு பக்கம் இருந்தாலும் வாக்குத்தத்தை எடுத்துக்கொள்ளும். அதே எலிசா இப்படிப்பட்ட நிலையிலிருந்து எப்பேற்பட்ட ஒரு ஊழியத்தை விட உடனே அவரு மாட்டை அடிச்சு ஏறு ஓடத்தை அடிச்சு யாருக்கு சாப்பாடு வைக்கிறாரு? கடவுளுக்கு பலி செலுத்திட்டு யாருக்கு சாப்பாடு வைக்கிறாரு? எலியாவுக்கு சாப்பாடு வைக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு இத்தோட இந்த வேலை இனிமே எனக்கு வேண்டியது இல்லை. எனக்குன்னு ஒரு வேலை ஆர்டர் கொடுத்துட்டார். நான் அந்த வேலையை மட்டுமே ஏற்கனவே நீரே என் தேவன், நீரே என் தேவன் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னாச்சு? அவரே என் தேவனாக அவரை மொட்டை தலையான்னு கூப்பிட்டாங்க. அப்ப அது சரி, அது போறதுனால இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்தினார் என்றால் உங்களையும் என்னையும் அவரால் உயர்த்த முடியுமா? முடியாது. அந்த ஒரு ஊழியத்தை நாம் செய்யணும். நம்முடைய திருச்சபை எடுத்து செய்யணும். ஏன்னா நாம் சாமியார் செய்யல, சிஸ்டர் செய்யல, பிஷப் செய்யல, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, எல்லாம் எங்கேருந்து போனவங்க? நம்ம குடும்பத்துல இருந்து போனவங்க. நாம வளர்ப்பு அந்த லட்சணம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பிள்ளை 2 பிள்ளை வச்சிருக்கனால செல்லம் கொடுத்து கேட்கறத வாங்கி கொடுத்து அது சொல்றதே செஞ்சு அதெல்லாம் அங்க போன பிறகு என்ன பண்ணுது? அதைத்தான் செய்யறாங்க. திருத்துறைப்பூண்டியில் ஒரு அசிஸ்டன்ட் பேரபிஸ்ட் ஒருத்தர் வந்தார். ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு 25 கார், அவர் டிஎம்கேல, அவங்க அப்பா பெரியாளம் எல்லாம் கூட டம்மு மேலே விட்டு திருத்துறைப்பூண்டி என்ட்ரன்ஸ் வந்து சர்ச் இருக்க வரைக்கும் டிராஃபிக் ஜாம் உள்ள கொண்டாந்து ஒரு அசிஸ்டன்ட் பங்குசாமியா முதல் முறை அவர் வரட்டு நல்லது உள்ள வந்தார். என் ரூம் எதுவும் ஃபாதர், நான் அந்த பங்குசாமியருடைய ஜூனியர்,
எனக்கு சென்டரில் படித்தப்ப ஒரு 4 வருஷம் ஜூனியர். இந்த ரூம் கேட்டார், இந்த என்னப்பா ஏசியில் இல்லாமல் இருக்கு. நான் அதெல்லாம் இருக்க முடியாது. உடனே நாங்கள் உள்ள ஆள் கூட இப்போ அவர் வெயிட் பண்ணுங்க ஃபாதர், ஒரு 2 நாளில் போட்டுரு. அதெல்லாம் முடியாது. உடனே ஃபோன் பண்ணி எங்களோட கடையில் சொல்லி, ஏன்னா செல்வாக்குள்ள பண வசதி படைத்தவர், ஃபோன் பண்ணி உடனே ஒரு 4 மணி நேரத்தில் ஏசியை ஃபிட் பண்ணிட்டாங்க. வாங்கி அவர் ஃபிட் பண்ணிட்டார். யாருக்கு வளர்த்து வைப்பது? யார் மேலே தப்புது? அவர் மேல. இப்படிதான் வளர்த்த தகப்பன் மேல தப்பு. தகப்பட்டால எந்த சூழ்நிலையும் பிள்ளைகளும் வளர்த்து, அது குருமடத்துக்கு போன நீ நினைச்சிட்ட போல. பெற்றோர் மனசுல முதல்ல அதற்கு ஏற்றார் போல இது மாதிரி வளர்த்தது கிடையாது. வளர்க்காம சாமியாரையும் சிரித்து குறைச்சு அப்படித்தான் இருப்பாரு. நாம் என்ன செய்யணும்னு பார்ப்போம். அவங்க செய்யற விட்டுருங்க. நீங்க செய்யறதுக்கு என்ன பிரச்சனை? நீங்க செய்யறதுக்கு என்ன பிரச்சனை? அடுத்த மாசத்துக்கு இந்த வீட்டில் ஒரு வீடு சந்திப்பு இருக்கிறாங்க. ஒரு வீடாவது சந்திக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் ஏற்பாடு பண்ணும். சும்மா அதை உட்காந்து ஒரு வீடாவது சந்திக்கணும். போய் இந்த வீட்டுக்குள் போனால்தான், கால் வைத்தால் ஆண்டவர் வீட்டுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நல்ல திரைசாரத்தை ஞாபகம் பொறுப்பு நீங்கள் தான். உங்களுக்கு ஜரம் வச்சு செய்கிறீங்களோ, குரூப் வச்சு செய்கிறீங்களோ, கிறிஸ்து இவங்களை யாரை வச்சு செய்கிறீங்களோ, யாரை வச்சு ஒரே ஒரு வீடாவது ஹவுஸ் விஷயத்துக்கு ஏற்பாடு செய்யும். அப்படிதான் ஆண்டவர் வார்த்தைகள் மக்கள் மத்தியிலே செய்யும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வருடத்தை எடுத்து நாம் பயன்படுத்துவோம். எலிசா மாதிரி பலவீனமா இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? எலிசா மாதிரி உங்களை வீட்டுல மாதிரி மரியாதை இல்லாம நடத்துறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாத்துக்கும் அப்ப எல்லாரும் கண்டிப்பா எலிசா. எலிசா மாதிரி பலவீனமா இருக்கவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் ஏர் ஓட்டுறோம்னா கேவலமா பார்த்தா, உங்க தெருவில் உள்ளவங்க, அன்பியத்தில் உள்ளவங்க, கோயிலுங்களா உங்களுக்கு கேவலமா பார்த்தாங்கன்னு சொல்றோம்னா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அப்ப நீங்க தான் எலிசா கண்டிப்பா. இப்ப எலியா நீங்க என்ன பண்ணிட்டாரு? போர்வை போத்தியாச்சு. இனிமே எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஏர் ஓட்டுறது என்ன பண்ணா? ஐயா பிரைஸ் லார்ட், ஐயா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், சிஸ்டர் பிரைஸ் லார்ட் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணாங்க? இதற்கு ஜூலியா அப்படின்னு பார்த்துருந்தாங்களா? இப்ப எப்படி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள யார் வந்துட்டான்னு அர்த்தம். அந்த பிரைஸ் உங்களுக்குள்ள, எங்களுக்கு கிடையாது. யாருக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர். அப்ப நீங்கள் போய் ஒருத்தருக்கு நோயாளிக்கு ஜெபம் சுகமாகமாகாதா? பிசாசத்தை பிடிச்சத போய் நீங்க ஜெபம் பண்ண ஆகுமாகாதா? ஏன் பண்ண மாட்டோம்? இந்த வருஷத்துல ஆரம்பிங்க. நாங்க மாசத்துக்கு ஒரு தான் வரோம். நீங்க இங்க இருக்க வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் ஒரு நோயாளி, ஒரு பிசாசு அது கட்ட விட்டுருவோம். கண்டிப்பாக ஒரு விடுதலை. அந்த விடுதலை தான் நம்முடைய திருச்சபைக்கு தேவை. நம்முடைய நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை வருதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். கூட ஒரு ஆள் வச்சிருக்கீங்க, தனியா போகக்கூடாது. தனியா இருக்கு. ஆண்டவர் அனுப்புறப்பே, ஆண்டவர் சீடர்கள் அனுப்புறப்பே 2 பேராக அனுப்புறாரு. ஒருவரை தாங்கி கொண்டது. ஆனா அதை செய்யாம நீங்க என்னதான் பண்ணீங்க? நீங்க எத்தனை பேர் அடிக்க வந்திருக்கீங்க? அதனால அதெல்லாம் இருக்கும் சார். நம்ம வந்து கொஞ்சம் அனுபவங்கள் படணும். நமக்கு சப்போர்ட் 2 பேர் ஒருத்தராக இருந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். 2 பேர் கூட ஒருத்தரை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்ய. ஆண்டவர் கண்டிப்பாக இந்த வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆண்டவர் எடுத்து நம்ம பயன்படுத்தணும். அப்போ எலிசா போல என்ன நடந்தாலும் சரி, தேவனே என் ரட்சிப்பு என்ற ஒரே வார்த்தைக்குள் நாம் அடங்கியிருந்து இந்த வாழ்ந்த வருடத்தை நாம் ஆரம்பிப்போம். வைராக்கியமாக உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று எங்களை அழைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்கள். ஒரு பண்ணையாரின் மகனாக இருந்த அவன் ஏர் ஓட்டி கொண்டு நிற்கிறான். 12ஆம் ஏரை பலவீனமாக இருக்கிற அவனுக்கு தேவனுடைய அழைப்பு கிடைத்தது என்றால், யார் தள்ளப்பட்டவர்கள் நினைக்கிறார்களோ அவர்களை நீர் சேர்த்துக் கொள்கிறப்பா. தள்ளப்பட்டவன் என்று விளக்கப்பட்டவன் என்று யாரும் கிடையாது. உமது பார்வையில் எல்லோரும் உமக்கு பிள்ளைகளானவர். அந்த எலிசாவை வைத்து நீ முன்குறிக்க வேண்டிய செயல்களை செய்ய பலப்படுத்தினதே மக்கள் நன்றியப்பா. எலியா 7 அற்புதங்கள் செய்தான். எலிசாவின் காலத்திலே 13 செய்தான். 14வது அற்புதம் அவன் கல்லறையில் நடந்ததே. ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ண வந்த போது எலிசாவின் எலும்புகள் பட்டவுடனே அந்த பிரேதம் உயிரோடு இருந்தது. 14 ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானே. எலியாவின் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட்ட எலிசா.
இன்றைக்கு நாங்களும் அப்படி இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக எங்கள் திருச்சபையில் பணி செய்ய வேண்டுமப்பா. அதற்காகத்தானே நீ எங்களை அழைத்திருக்கிறேன். பணி நின்று போகக்கூடாது என்று எலியாவிடம் சொன்னபடி உனக்கு பதிலாக அந்த தீர்க்கதரிசியாக எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படியாக எலிசா அபிஷேகம் பண்ணப்பட்டவுடனே அவர் வழியாக இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்தது. இயேசு செய்த அற்புதங்களை முன்னோடியாக நமக்கு செய்து காட்டினாரே, அது நெல்லாக இருந்தது. இயேசு வழியாக அது நிஜமாக மாறியது. இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட பணியை செய்ய நீர் விரும்புகிறீரப்பா. அதற்காக ஒப்பு கொடுப்போமா? நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் நம்மை கைவிடுவாரோ மறந்தாரோ? இல்லை. உற்றார் கைவிடலாம், உறவினர் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், ஆனால் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு நம்மை முன்குறித்து ஒரு பணியை வைத்திருக்கிறார் என்றால் அதை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? நமக்கு இப்போதைக்கு தெரியாது, ஆனால் அப்புறமா தெரியும். இதுக்கு தான் ஆண்டு என்ன கூப்பிட்டாரா அப்படின்னு ஆண்டவர் கையில் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அன்று எதற்காக என்னை அழைத்தீரோ அதை நான் தெரிந்து கொள்ள அவளாக இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமே. நம்ம போல் சொன்னாரே, நான் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நாம் விசுவாசத்தை காத்துக்கொண்ட மக்களாக எலிசாவை போல வைராக்கியமாக இருந்து பணி செய்ய நாம் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார், எதிர்பார்க்கிறார். அதுக்கு ஆமேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அப்படியே ஆண்டவருடைய கரங்களை எழுதி கொடுப்போம். நாதா திருக்கரத்தில் இசைக்கருவே நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல், நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவே நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல், எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். நாமத்தில் ஜெயமெடுப்பேன். நாமத்தில் ஜெயமெடுப்பேன். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவே நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். ஆம் இயேசுவே, நீர் எங்களை அழைத்து இந்த அழைப்பின் மேன்மையை உணர வைத்து நீர் கொடுத்த அந்த கருவைக்காக நன்றி செலுத்த மாட்டேன். நாங்கள் தொடர்ந்து உமது பணியை செய்ய எங்கள் மக்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர நீர் எங்களை வைத்து பயன்படுத்த சித்தமாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அந்த வார்த்தை வழியாக நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்த மாட்டேன். நாங்கள் தொடர்ந்து இந்த ஓட்டத்தை ஓட உமது வல்லமையாலும் அபிஷேகத்தாலும் நிரப்பப்பட்ட மக்களாக செய்ய எங்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். நீரே எங்களை பொருட்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் காப்பாற்றிய கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதாக தொடங்கியிருக்கிற இந்த 2026ஆம் ஆண்டை நீர் ஆசீர்வதியும். நீர் கொடுக்கவிருக்கின்ற இந்த வாக்குத்தத்தை ஆசீர்வதியும். இந்த வாக்குத்தத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், செயல்கள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். இஸ்ரவேல் சுகமாய் தரித்து வாக்கம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சைரசமுள்ள தேசத்திற்கும் அவருடைய வானமும் பணியை உன் சந்ததி பூமியின் துணை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்.
இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனத்தை பண்ணுவான். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பலம் கொண்டு திடமனதாய் இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நான் அந்த தகப்பனே, இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆம் என்றும் இருக்கும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நன்றி. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். வெளிப்படுகிற விசேஷம் இது பழைய மொழிபெயர்ப்பு இருக்குது. நீங்கள் வேணால் அதை பார்த்துட்டு புது மொழிபெயர்ப்பு உங்களுக்கு வேணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேலண்டரில் பரிசுத்தத்துடைய வாக்குத்தத்தை போட்டிருக்கு. நம்ம 2 மொழிபெயர்ப்பும் இருக்கும். அதில் பொது மொழிபெயர்ப்பு இருக்கும், பழைய மொழிபெயர்ப்பு இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ தினந்தோறும் சொல்லுங்கள். அதான் முக்கியம். தினந்தோறும் வாக்குத்தத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தையும் சொல்லுங்கள். டெய்லி வசனமும் இருக்குது. ஒரு பக்கம் மாறி 20 பிளான் வந்து 2வது பக்கம் திரும்ப வசனம் இருக்குது பின்னால். சரி, நன்றி சொல்ல சொல்லுங்கள். யாராவது சொல்கிறாங்க? நன்றி. இங்கே உட்காந்து விண்ணையும் மண்ணையும் படைத்த எங்கள் அன்பு தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்ற தேவனே, அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக எங்களை பாவத்தை விட்டு விலக்கியவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே, அப்பா நாங்கள் மறுபடியும் பாவக்குடியில் விழுந்து விடாமல் ராஜா, உமது ஆவியின் வல்லமையால் எங்களை வழிநடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே, அப்பா எங்களை பாவத்தை விட்டு விலக்கி அப்பா என்று அழைக்கும் பாக்கியத்தை தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே, அப்பா இதோ இந்த நாளிலே ராஜா, அப்பா ஒன்று கூடி உம்மை போற்றி துதிக்கும் பாக்கியத்தை தந்தவரே உம்மைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அதான் கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை கண்ணின் கருமணி போல காத்து, ஆம் ஆண்டவரே எங்களை எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு தீங்கும் தீண்டாமல் உமது இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்து பாதுகாத்து, ஆம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை இதோ இந்த நொடி பொழுது வரை நீர் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி ராஜா. ஆம் ஆண்டவரே, அப்பா இதோ இன்றைய நாளிலே ராஜா, அப்பா இதோ இந்த ஆண்டு முழுவதையும் நீர் எங்களோடு இருந்து உமது தூதர்கள் வழியாக எங்களை பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. ஆம் ஆண்டவரே, அப்பா இதை ஒளிவு மர கிளைகளைப் போல, ஆம் ஆண்டவரே இதோ நாங்களும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக, ஆம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நாங்கள் பயனுள்ளவர்களாக மனம் வீசுவர்களாக, ஆம் ஆண்டவரே பயன்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. ஆம் ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் ராஜா. ஆம் ஆண்டவரே இரக்கமுள்ள பிதாவே, அப்பா இந்த நாளுக்காக நன்றி. இதோ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. நாங்கள் மேடம் கேட்க வேண்டிய தேவையில்லை ராஜா. எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து, ஆம் ஆண்டவரே எங்களுக்காக இதோ செய்தியை கொடுத்த அந்த மகனையும் ஆசீர்வதித்து மகளையும் ஆசீர்வதித்து, அப்பா அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அவர்களை போக்கிலும் வருத்திலும் எப்பொழுதும் பாதுகாத்து வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே. வாக்குத்தத்தம் சொல்லுங்க. இந்த கேலண்டர் இருக்கு.
கலந்துருக்கு வாக்குத்தத்தம் அவன் 2 மொழிபெயர்ப்பு இருக்கு. உங்களுக்கு எந்த மொழிபெயர்ப்பு விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒளிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை ஒளிவனுடைய வாசனை போலவும் இருக்கும். தனிப்பட்ட ஒரு கார்டு கொடுத்ததை எடுத்து வாங்கிங்க. கார்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்திலே பிரகாசிக்கும் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் முகத்திலே பிரசன்னமாய் உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, வேறு தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வியில்லை, தோல்வியில்லை, தோல்வியில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, வேறு தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே புத்தாண்டு வாழ்த்து.